வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூனிகார்ன் கார்ட்ஸ்ல இருந்து தேவதைகள் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்க்க போறோம். இது எப்படின்னா டியூஸ்டே முருகர் ரீடிங் இருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் 6 கார்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் முருகர்னு சொன்னேன். முருகர்னு சொன்ன யார் வருவாங்க? எஸ், ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் அவர் வந்திருக்காரு. தெரியுதா? அவர் கையில ஒரு பெரிய ஸ்வாட் இருக்கு. இந்த ஸ்வாட் எதுக்கு தெரியுமா? சமீபத்துல யாராவது உங்க பேர்ல ஏதாவது ஒரு சொற்கள் பேசியிருக்கலாம், இல்ல அவதூறு பரப்பி இருக்கலாம், ஏதோ ஒரு பழி சொல்ல கூட உங்க மேல போட்டிருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள், நியாயத்திற்கு முரண்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கவலையே படாதீங்க. அதெல்லாம் இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல, இப்ப நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்கல்ல, யூனிகார்ன் ரீடிங் பாக்குறீங்களா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்க மேல விழுந்த அந்த பழிகள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட பிரேயர் முடிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்ல முருகர் வழிபாடு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மள பழி சொல்லிட்டாங்க, நம்ம செய்யாத ஒரு தவறுக்கு நம்ம மேல பழி போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் 100% உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. உங்க சைடு உண்மை இருந்தா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எஸ், சூப்பர்வா இருக்கு கார்டு பார்க்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா மனிதர் வாழ்க்கையிலும் ஏதாவது 1-2 பிரச்சனைகள் இருக்கலாம். பட் அதை பார்க்கிற பார்வை தான் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க உங்க பிரச்சனை கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டு ரொம்ப பூதாகரமா பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல கொஞ்சம் தொலைவா வச்சு பாருங்க, அது ரொம்ப சின்னதா தெரியும் அப்படிங்கிறது இந்த யூனிகார்ன்ஸ் கார்டுல இருந்து வந்த விஷயங்கள். ஓகேவா? பிரச்சனைங்கிறது இருக்கு, ஓகே, புரியுது. ஆனா அது நீ ரொம்ப பெருசு பண்ணி பாக்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது உறவு சார்ந்து இருக்கலாம், இல்ல வேலை சார்ந்து இருக்கலாம், இல்ல உங்க மனம் சார்ந்து இருக்கலாம். ஓகேவா? என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஆனா அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை நீ ஈஸியா கடந்துடலாம் அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ்ல இருந்து வந்த விஷயங்கள். ஓகே, ஸோ பாத்துக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, பிளெஸிங்ஸ் வந்திருக்கு, அதே போல மிராக்கல்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கான ஏதோ ஒரு மிராக்கல், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. அது என்ன நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் என் வாழ்க்கையில அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரே ஒரு விஷயம் நடக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. வேலை சார்ந்து இருக்கலாம், திருமணம் சார்ந்து இருக்கலாம், இல்ல சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா சூப்பரான ஆசீர்வாதம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, ஆல்ரெடி நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். உங்ககிட்ட ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு. அது உங்களோட ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட குழந்தைகளா இருக்கலாம், இல்ல உங்களோட சரீரமா இருக்கலாம். எஸ், நம்மளோட உடல் அதுவே நம்மளோட பெரிய ஆசீர்வாதம் தான். பட் நம்மளோட உடலை அவ்வளவு பாத்துக்க மாட்டோம், அதுக்கு தேவையான அளவு ஓய்வு கொடுக்க மாட்டோம், உணவு கொடுக்க மாட்டோம். ஸோ உடல் உழைப்பு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தியானம் பண்ணி நம்ம உடல் எவ்வளவு பிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கிறோமோ அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் இருக்கு. ஸோ பாத்துக்கங்க, உங்க உடல் சார்ந்து நீங்க உங்களை கவனிங்க. முதல்ல மற்றவங்களை சுத்தி இருக்கவங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்களை நீங்க பாருங்க அப்படின்னு இந்த கார்ட்ஸ்ல இருந்து வர விஷயங்கள் கூறுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது செல்ஃபிஷ்லாம் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. அவங்கவுங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டாலே இந்த உலகத்துல இருக்க பாதி பிரச்சனைகள் தீந்துரும். ஸோ உங்களை நீங்க பாத்துக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான், அது தவறு கிடையாது. பாத்துக்கோங்க. உடல் சார்ந்து ஏதாவது ஒரு உபத்திரவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியா போக சான்சஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் மௌனமா உங்களோட ஸ்பைனலை நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உட்காந்து ஒரு மேட் போட்டு உட்காந்து பாத்தீங்கனாலே உங்க உடல் உங்ககிட்ட பேசும். உடல்னு நான் சொல்றேன்ல, இந்த உடலுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கும். ஸோ அந்த ஆன்மா கூடயே நீங்க பேசுவீங்க. சரியா? ஆன்மா இன்றி உடல் இல்லை, உடல் இன்றி ஆன்மா கிடையாது. ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்று பிணைஞ்சுதான் இருக்கும். ஸோ பாத்துக்கங்க. முதல்ல இப்ப இந்த கார்டு ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களோட உடல் ஏதோ உங்ககிட்ட சொல்ல விரும்பலாம். எனக்கு கொஞ்சம் இங்க வலிக்குது, நீங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்க உற்சாகமா வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இருக்கலாம். ஏன்னா கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகுற விஷயம் இது கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனிச்சு உட்கார்ந்து பாருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. எங்கேயாவது டக் டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், உங்க பாடியிலே ஒரு ரிலீஃப் பட்டு பட்டுன்ற மாதிரி வரும். கவனிச்சு பாருங்க. கவனிக்க தான் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எஸ், ஆர்ச்ஏஞ்சல் கேப்ரியல் சூப்பரா இருக்கு. இவரோட பிரேயர் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆர்ச்ஏஞ்சல் கேப்ரியல் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவுவாரு. இதுன்னு கிடையாது. இப்ப ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஏஞ்சல் கிட்ட இதுதான் கேட்கணும்ன்ற மாதிரி எந்த வரைமுறையும் இல்லை. அவங்க எல்லாம் நம்மளுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்க தான் இருக்காங்க. நம்ம மனதார நம்பிக்கையோட கேட்டனா கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ உங்ககிட்ட இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களான்னு கேட்டா பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் அதுதான் கொஞ்சம் அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன கேட்க விரும்புறீங்களோ அது ரொம்ப தெளிவா கேளுங்க. இவங்க உங்ககிட்ட ரொம்ப தெளிவான பதிலை கொடுப்பாங்க. சரியா? இதுக்கு ஒரு மெசஞ்சர்
யாருமே தேவையில்லை. நீங்களே உங்களோட ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களோட பிரபஞ்சம், உங்களோட குலதெய்வம், உங்களோட முருகர் அவர்கள் கூட பேசுறதுக்கெல்லாம் எந்த நபரும் தேவையில்லை. நீங்களும் அவங்களும் போதும். உட்காருங்க, உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இறை சக்தி உங்க கூட பேசும். சரியா? சோ அது பேசுறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இவங்க பேசுவாங்களா, கடவுள்லாம் நம்ம கூட பேசுவாங்களான்னா பேசுவாங்க. அதுக்கு நம்ம மனசு முதல்ல ஒரு அமைதி நிலையில இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? யாரும் பேச மாட்டேன்னு ஒதுங்குற அளவுக்குலாம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம்னா நம்ம ஒரு தகுதியோடு தான் பிறக்கிறோம். இந்த தேவதைகள் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னா எஸ் நம்ம தகுதி படைத்தவர்கள் தான். அதனாலதான் நம்மள பிளெஸிங்கே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பேச பாருங்க. மனுஷங்க கிட்ட பேசுறீங்களோ இல்லையோ, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட தேவதைகள் கிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் கிட்டயாவது பேசுங்க. என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கறத தெளிவான ஒரு நோட்ல கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குட் லக். பை.